இன்றைக்கி வீடியோவில் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு 2 விதமான டீ தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம், நெஞ்செரிச்சல், வாயு தொல்லை இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர்னே சொல்லாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கான அளவு தான். நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது நமக்கு அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ் தண்ணியில் நல்லா இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற 2 டம்ளர் தண்ணி கொதித்து 1 டம்ளர் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்வீட்டுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நம்ம ஒரு டம்ளரில் வடிகட்டிக்கலாங்க. இந்த கொத்தமல்லி டீ குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்மளுடைய கொத்தமல்லி டீ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்த டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வந்ததும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஸ்வீட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு சேர்த்த டீ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இன்றைக்கி செஞ்ச 2 விதமான டீயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டீ காஃபிக்கு பதிலாக கொத்தமல்லி டீ, சோம்பு டீன்னு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. என்னோடய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.